Hello students, greetings. This is my last topic in the particular unit. 7 topics in the unit. In the unit வந்து lexical relations, semantic பார்த்தோம். இப்போ வந்து lexical. Lexicalனா dictionary, okay? அந்த meaning conceptல வரும். Lexical word meaning, okay? Relations. அதாவது relations என்ன அப்படின்றதையும் இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த lexical relations வந்து relationship between words or lexical items. அதாவது ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இன்னொன்று எப்படி இந்த வேர்டு அந்த வேர்டோட கனெக்ட் ஆகுது அப்படின்றத படிக்க போகிறோம். அப்படி கனெக்ட் ஆகும்போது அதோடைய மீனிங் என்னவாகுது, யூசேஜ் எப்படி இருக்குது, அதோட கூட அசோசியேட் ஆகிறதுனா வேறு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது பர்டிகுலராக ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேர்ட்ஸ், சரியா, எப்படி ரிலேட் ஆகுது, எப்படி மீனிங் தருது, எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி அசோசியேட் ஆக போகுது, இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இதுதான் இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் கொடுக்க போகிற பாயிண்ட்ஸ். ஓகேவா? இதில் 8 கைண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே நீங்கள் படித்தது தான், எதுவுமே நீங்கள் படிக்காது இல்லை. ஸ்கூல்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. இதோட கொஞ்சம் டீட்டெயில் ஸ்டடியாக வருமே தவிர ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் டாப்பிக்கை பார்த்து பயந்துடாதீங்க. லெக்சிக்கல் ரிலேஷன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆன்டனிம்ஸு, சினோனிம்ஸு, ஹோமோனிம்ஸ் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சரியா? அதே தான் இதில் பார்க்க போகிறீங்க. ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. பட் அந்த வேர்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறோம். என்னென்னா சினானிமி, சினானிம்ஸ்ன்னு சொல்லலை, சினானிமி. ஓகே, ஸோ க்ளோஸ்லி ரிலேட்டட் மீனிங்ஸ். சினானிம்ஸ் தான் என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு, மீனிங்ஸு சொல்கிறது. அதாவது ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டை சப்ஸ்டிடியூட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் வந்து சினானிமின்னு சொல்லுவோம். ஆனால் சில சமயத்தில் சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும், சில சமயத்தில் சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்பெஷல் கான்செப்டை தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க, சரியா? அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளை நான் கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ரிப்ளை. ஆன்சர்ன்ற வேர்டுக்கு ஒரு சினானிம் எடுக்கணும்னா ரிப்ளை. ஓகே, அடுத்தது வந்து பிக்குன்ற வேர்டுக்கு ஒரு சினானிம் எடுக்கணும்னா லார்ஜ். ஓகே, ஸோ பிக்குன்ற இடத்துல நீங்கள் லார்ஜுன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுடைய ஸ்கூலில் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் சென்டென்ஸில் வரும்போது அந்த வேர்டு ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஒரு சில சென்டென்ஸில் ரீப்ளேஸ் பண்ண முடியும், எல்லா சென்டென்ஸ்லேயும் முடியாது. ஸோ பாருங்கள், அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம். சில சமயத்தில் மீனிங்க்கு அக்ரி ஆகாது. ஜான் ஹேட் ஒன்லி ஒன் ஆன்சர் கரெக்ட் ஆன் த டெஸ்ட், சரியா? இதுக்கு வந்து ஜான் ஹேட் ஒன்லி ஒன் ரிப்ளை கரெக்ட் ஆன் த டெஸ்ட்ன்னு சொன்னோம்னா அது ராங். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் ஹிஸ் ஆன்சர், வாட் வாஸ் ஹிஸ் ரிப்ளை, அந்த சென்டென்ஸில் ஆன்சர்ன்ற வேர்டுக்கு பதிலாக ரிப்ளைன்ற வேர்டு யூஸ் பண்ண முடியும். செகண்ட் எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ன்ற வேர்டுக்கு பதிலாக ரிப்ளைன்றதை யூஸ் பண்ண முடியாது, ராங் சென்டென்ஸ் ஆகிடும். ஸோ இது மட்டும்தான் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து சினானிமி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டானிமி, ஆப்போசிட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆப்போசிட் மீனிங். ஸோ ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டு ஆப்போசிட்டாக வரும். ஸோ 2 மெயின் டைப்ஸ் அதில் இருக்குது. அந்த 2 டைப்ஸ் தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இங்கே காலேஜ் லெவலில் படிக்கிறீங்க. ஒன்று வந்து கிரேடபிள், இன்னொன்று வந்து நான் கிரேடபிள். கிரேடபிள் ஆன்டனிம்ஸ் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் வரும். கேன் பி ப்ரிசீடட் பை த adverb. ஓகே, அட்வர்ப்காக முன்னாடி வரும், சரியா? அதாவது இந்த வெரின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் எதுக்கு, கிரேடபிளுக்கு. ஆனால் நான் கிரேடபிளுக்கு வந்து அந்த வெரின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை ஒரு க்ளூவாக நீங்கள் வச்சுக்கலாம். 2 டைப்ஸ்மா. ஆன்டானிமினா ஆப்போசிட்ஸ், ரிச், புவர், ஹாப்பி, சேட், அது ஞாபகம் வச்சுக்கோ. 2 டைப்ஸு, கிரேடபிள், நான் கிரேடபிள். கிரேடபிளுக்கு வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் யூஸ் பண்ணுறதா இருக்கும் மோஸ்ட்லி. நீங்கள் வெரின்ற ஒரு அட்வர்பை யூஸ் பண்ண முடியும். நான் கிரேடபிளுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஹாட்டு, கோல்டு, வெரி ஹாட், வெரி கோல்டு. ரிச்சு, புவர், வெரி ரிச், வெரி புவர் யூஸ் பண்ண முடியும். நான் கிரேடபிள் பார்த்துக்கோ, மேலு, ஃபீமேல், வெரி மேல், வெரி ஃபீமேல் யூஸ் பண்ண முடியாது. அலைவ், டெட்டு, வெரி அலைவ், வெரி டெட்டு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எதில் வந்துடும்னா நான் கிரேடபிளில் வந்துடும். இந்த க்ளூஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சினானிமி, ஆன்டானிமி. தேர்ட் ஒன்று ஹைப்போனிமி. ஓகே, ஹைப்போனிமின்ற ஒரு வேர்டு, இது நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க ஸ்கூலில்.
இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்க்ளூடட் மீனிங் ஆஃப் அதர்ஸ். இன்னொரு மீனிங்கும் இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கிறனால அந்த பேரை வந்து நம்ம ஹைப்பானிமின்னு சொல்லுவோம். அதாவது ஆனிமல் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அனிமல் வந்து ஹார்ஸ், இன்செக்ட்னு சொன்னால் ஒரு இன்செக்ட் வந்து ஆண்ட், ஃப்ளார்ன்னு சொன்னால் ஒரு பெரிய டேர்ம் அதுதான் நம்ம வந்து செமாண்டிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம். ஓகேவா? அதில் ஒரு ஃப்ளார் வந்து ரோஸு. டாக்னா ஒரு அனிமலில் வந்து ஒன்று வந்து டாக். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹார்ஸ்ன்ற வேர்டு ஹைப்போனிம் ஆஃப் ஆனிமல். ஆனிமலுக்கு உள்ளே அடங்கின வேர்டுன்னும் போது ஹைப்போனிம்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஆனிமல்ன்றது வேர்டு வந்து சூப்பர் ஆர்டினேட் இல்லைன்னா ஹைப்பர் நேம் ஆஃப் ஹார்ஸ். பெரிய கான்டென்ட். ஓகே, ஸோ ஆனிமல்ன்றது வந்து சூப்பர் ஆர்டினேட் இல்லைன்னா ஹைப்பர் நேம் ஆஃப் ஹார்ஸு, டாக் எல்லாமே அதுக்குள்ளே வந்து சேர்ந்துடுறனால நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ 3 டேர்ம்ஸ் இந்த இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹைப்போனிமி, ஹைப்பர்னிம் இல்லைன்னா சூப்பர் ஆர்டினேட். இது இன்னொன்று லாஸ்ட் ஒன்று கோஹைப்போனிம்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இந்த டாகு, ஹார்ஸு எல்லாமே கோஹைப்போனிம் ஆஃப் எது? ஆனிமல். ஏன்னா அது சேம் சூப்பர் ஆர்டினேட் டேர்மை யூஸ் பண்ணுறனால. புரிஞ்சிச்சா? 3 டேர்ம்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹைப்போனிமி, ஹைப்பர்னிம், அப்புறம் கோஹைப்போனிம். இந்த 3 வேர்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த 3rd டைப்புக்கு. 4th டைப்பு ஹோமோஃபோன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரே மாதிரி ஆன ப்ரொனன்சியேஷன் இருக்கும், பட் ஸ்பெல்லிங்கும் மீனிங் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோமோனா சேம்மா, ஃபோன்னா சவுண்டு. சேம் சவுண்டு தான் இருக்கும், வேறு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ஞாபகத்தை வச்சுக்கோ. ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேர், ரைட். சரியா? பேர்னா தாங்கிக்கிறது. இன்னொரு பேர் வந்து என்னது? அனிமல். இது வந்து ரைட்டு சரியா கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு ரைட்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று ரைட்டிங், எழுதுறது. ஓகே, ஸோ ப்ரொனன்சியேஷன் மாத்திரம்தான் சேமாக இருக்கும், சவுண்டு மாத்திரம்தான் சேமாக இருக்கும், மற்ற எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஹோமோஃபோன். சரியா? நிம்முன்னா நேமு, ஹோமோனா சேம் நேமாக இருக்கும். சரியா? அது ஒரு ஃபார்ம் தான், மோஸ்ட்லி வந்து ஸ்போக்கன் ரிட்டனில் இருக்கும். இதுக்கு வந்து 2 or more அன்ரிலேட்டட் மீனிங்காக இருக்கும். நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் இட் மீன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸ்பெல்லிங்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கோங்க எழுதுறதுல. சரியா? பேட் நேம் வந்து ஒரே நேமு, பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். பேட்னா ஃப்ளையிங் க்ரீச்சர், பறந்து போதில்ல, வௌவால் தானே? ஆமாம். பேட்டுன்றது வந்து கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த பேட்டு. அப்புறம் பேங்க்குனா நம்ம போய் பேங்க்கில் போய் காசை டெபாசிட் பண்ணிட்டு வர பேங்க்கு. இன்னொன்று ரிவர் பேங்க்கு சொல்லுவோம். கரைன்றதும் பேங்க்கு தான். ஸோ சேம் வேர்டு, அதனால தான் சேம் நேம் அப்படின்றது தான் நிம்முன்னா நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் கரெக்டாக வந்துடும். பாலிசெமி, பாலினா மெனி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிசெமி, மெனி மீனிங்ஸ் வரும், செமாண்டிக் மீனிங்ஸ் வரும், அதனால அது பேர் வந்து பாலிசெமி. ஒரே வேர்டு, பட் மற்ற வேர்டோட அசோசியேட் ஆகும்போது, சேஞ்ச் ஆகும்போது அதோட மீனிங் வந்து ரிலேட்டட் மீனிங்காக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். இப்போ ஃபுட் அப்படின்னா கால், அவ்வளோதான் தெரியும் நமக்கு. சரியா? ஃபுட்னா கால். இது கூட கொஞ்சம் சேரும்போது அதோட மீனிங் மாறுது. ஃபுட் ஆஃப் அ பர்சன்னா ஒரு மனுஷனுடைய கால். ஃபுட் ஆஃப் அ பெட்டுடைய கால், அது வேறு. சரியா? ஃபுட் ஆஃப் அ மவுண்டனுக்கு கீழே தான் ஃபுட் ஆஃப் அ மவுண்டன் சொல்லுவோம். ஃபுட் ஆஃப் அ டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட் எழுதியிருக்கோன்னா கடைசி லைன் தான் ஃபுட். புரிஞ்சிச்சா? ஸோ ஃபுட் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுது, பட் அசோசியேட் பண்ணும்போது அது மீனிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் மீனிங் டிஃப்ரெண்ட் ஆகுது. செமி வந்து செமாண்டிக்ஸ் மீன் பண்ணுது. ஸோ பாலினா மெனி மீனிங்ஸை கொடுக்குற வேர்டு. ஓகே, மெட்டானிமி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. நிறைய இதில் கூட நெட் எக்ஸாமில் கூட கேட்குற கொஸ்டின் மெட்டானிமி, பட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேர்ட்ஸ். இதுதான் நம்ம வந்து படிக்கிறது இந்த மெட்டானிமியில். எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது வேர்ட்ஸு கூட. ஓகே, எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் தான்.
சரியா? இப்போ நீ பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கண்டெய்னர்னா என்னத்தையோ அதில் நம்ம சேர்த்து வைக்க முடியும். கண்டெய்னர். கான்டென்ட்ஸ் ரிலேஷன். ஸோ அதில் என்னெல்லாம் சேர்த்து வைக்கலாம்? பாட்டிலாக இருக்கலாம், பாட்டிலில் வாட்டர் வைக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை கேனாக இருக்கலாம், இல்லை கேனில் வைக்கிற ஜூஸ். ஓகே, ஸோ அது வந்து கண்டெய்னர். போத் கண்டெய்னர், பாட்டிலும் கண்டெய்னர் தான், கேனும் கண்டெய்னர் தான். எனிதிங் தட் கண்டெய்ன்ஸ் சம்திங் இன் இட், அதை நம்ம கண்டெய்னர்னு சொல்லுவோம். ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, ஸோ கிங்குக்கு ரெப்ரசன்டேட்டிவாக வரலாம். ஓகே, யூஎஸ் பிரசிடெண்ட்டு, த ஒயிட் ஹவுஸு வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கும். க்ரௌனுன்றது வந்து கிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஒயிட் ஹவுஸுன்றது வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற வேர்டு. இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நல்லா கவனிங்களேன். ஹீ ட்ராங்க் த ஹோல் பாட்டில். ஓகே, கேட்கும்போது பாட்டிலை குடிச்சிட்டான். பாட்டில் அவன் குடிக்கல, எதை குடித்தான்? பாட்டிலில் இருந்த லிக்விடை குடித்தான், அவ்வளோதான். அதே மாதிரி ஒயிட் ஹவுஸ் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, இந்தியா அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. இந்தியா வந்து நான் லிவிங் திங், இட்ஸ் அ கண்ட்ரி. ஓகே, ஆன் த ஹோல். ஒயிட் ஹவுஸுன்றது ஒரு ஹவுஸு, நான் லிவிங் திங், அது பேசாது, அது அனௌன்ஸ் பண்ணாது. சரியா? டவுனிங் ஸ்ட்ரீட்டுன்றது ஒரு ஸ்ட்ரீட்டு, அது வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாது. பட் என்ன மீன் பண்ணுதுன்னா, அந்த பில்டிங்கில் உள்ள பீப்புள், இட் அப்பியர்ஸ் அஸ் இஃப் த நான் லிவிங் திங் இஸ் டாக்கிங். நான் லிவிங் திங் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், பட் அது கிடையாதுங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த பில்டிங் பேசுச்சுன்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க, பாட்டில் குடிச்சிட்டான்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. இட் லுக்ஸ் அப்சர்ட் பட் மீன்ஸ் கரெக்ட் ஓன்லி. சரியா? நான் லிவிங் திங்ஸ் பேசுகிறது, பாட்டில் குடிக்கிறது, இதெல்லாம் வந்து மெட்டானிமியில் வந்துடும். ஓகேவா? லாஸ்ட் வந்து கொலோகேஷன். ஏற்கனவே கொலோகேஷன் நம்ம படிச்சிருக்கிறோம். வேர்ட்ஸ் டெண்ட் டு அக்கர் வித் அதர் வேர்ட்ஸ். கொலோகேஷன் வந்து நம்ம அங்கே படித்தது வந்து இன்னொரு வேர்டு ஜாயின் பண்ணும்போது எப்படி மீனிங் சேஞ்ச் ஆகுதுன்னு. இங்கே படிக்கிறது எப்படின்னா, ஒரு வேர்டு கூட இன்னொரு வேர்டு கண்டிப்பாக வந்துடும், சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து கொலோகேஷன் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே த வேர்ட்ஸ் அக்கர் டுகெதர். எது? ஹேமர்னு சொன்னோன்னா நெயில் ஞாபகம் வந்துடும், டேபிள்னு சொன்னோன்னா சேர் ஞாபகம் வந்துடும், பட்டர்னு சொன்னோன்னா ப்ரெட் ஞாபகம் வந்துடும், நீடில் சொன்னோன்னா த்ரெட்டு, சால்ட்னோன்னா பெப்பர் அண்ட் சால்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக தே கொலோகேட் டுகெதர், கம் டுகெதர். அந்த வேர்ட்ஸை வந்து கொலோகேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து 8 டைப்ஸு, நிறைய டைப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான். சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸு, ஹோமோனிம்ஸு, ஹோமோஃபோன்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சது. 4 வந்து உங்களுக்கு தெரிஞ்சது, 4 தான் தெரியாதது. ஓகே, ஹைப்போனிம்ஸு, கொலோகேஷன்ஸு. சரியா? அடுத்தது மெட்டானமி, பாலிசெமி. இந்த 4 தான் தெரியாது. இந்த 4 கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எஸ்ஸேவை வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரிப்பேர் வெல், ரிவைஸ் வெல். ஆல் தி பெஸ்ட்.